வந்து அவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. எப்படி இப்போ வந்து கோச்சிங் சென்டர் வந்து நிறைய பணம் பண்றாங்கன்றாங்க. கவர்மெண்ட்டே கோச்சிங் சென்டர் பண்ணலாம். கோச்சிங் சென்டர் பண்ணி ஒரு பார்ட் டைம்ல வந்து கோச்சிங் சென்டர் எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நீட்ல வெற்றி பெற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர எங்களுடைய மாணவர்களுக்கு அதுக்கெல்லாம் தயாரா இல்லை, அதனால நீட்டு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்தியா பூராவே நீட்டை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் அது வேணாம்னா நம்ம குழந்தைகள் அதுக்கு தயாரா இல்லை. வி ஆர் வெரி நம்ம வந்து அவங்கள விட பின்தங்கி இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையை நம்ம எதிர்மறை எண்ணத்தை வந்து நம்ம உருவாக்கிடக் கூடாது. அதனால நம்ம குழந்தைகளும் சிறப்பா படிக்கிறாங்க. நிறைய இப்போ அந்த 7.5 நமது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த 7.5 திட்டத்துல வந்து நிறைய ஏழை குழந்தைகள், இப்பொழுது நிறைய ஏழை குழந்தைகள், ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு மாணவி கூட நீட்ல வந்து தேர்வாயிருக்கிறாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட இப்பொழுது நீட்ல தேர்வாயிருக்கும் போது நமது மாணவர்கள் எந்த வகையில பின்தங்கியது கிடையாது. அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த மாதிரி டியூஷன் சென்டர்ல எல்லாம் கொடுத்து அவர்களை அதிக எண்ணிக்கையிலே வெற்றி பெற வைப்பதற்கு நமது அரசு முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த நீட் என்ற திட்டத்துக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் வெளிநடப்பு செய்து அதை எதிர்த்தேன். நீட் தேர்வு நம்பிக்கையானது அப்படின்றதான் நீங்க பாஜக சொல்லிட்டு வரீங்க, மாணவரோட திறமையை வளர்க்கும் அப்படின்றீங்க. ஆனா வந்து நீங்க வினாத்தாள் கசிவு மோசடி தானே வந்து எங்க வினாத்தாள் கசிவு நீங்க சொல்றது உண்மை. வினாத்தாள் கசிவு எங்க இல்ல, பழைய சரித்திரத்தை எடுத்துங்க. இந்த காங்கிரஸ் பீரியட்ல எத்தனை தடவை ஆயிருக்கு. அன்னைக்கு எல்லாம் யாரும் நம்ம வந்து ஒரு ஆட்சியில எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போய் அவருடைய இவருடைய இந்திரா காந்தியுடைய அலுவலகத்துக்கும் அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்தல. இது மோசமான வரலாறு. இட்ஸ் எ பேட் பிரசிடென்ட். அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி இப்ப கர்நாடகால போன வாரத்தில் நடந்துச்சு, இப்ப ஜார்க்கண்ட்ல நடக்குது. அதனால அதெல்லாம் களையணும். அந்த மாதிரி நம்ம நீட்ல கசிவு ஏற்பட்டது சரின்னு நான் சொல்லல. அந்த மாதிரி கசிவு, அதாவது தவறு, களை இருந்தா களையை எடுக்கணுமே தவிர பயிரை எடுக்க கூடாது. களையை எடுத்து அந்த பயிரை வளர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால இந்த மாதிரி தவறுகள் இல்லைன்னு சொல்லல, தவறுகள் ஏற்படுது. இனி வருகின்ற காலத்தில் அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வராத அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எஃப்சிஆர்ஐ இட்ஸ் குட். எஃப்சிஆர்ஐ ஒன்னும் தப்பு கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வர்ற பணத்தை நம்ம வேணான்னு சொல்லல. வெளிநாட்டுல இருந்து நல்ல திட்டத்திற்காக, ஏழை குழந்தைகளுக்காக, மத்திய பள்ளிக்கும் எஜுகேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வர்ற பணத்தை எல்லாம் தொண்டு நிறுவனங்களுக்கு வர்றது நம்ம வேணான்னு சொல்லல. ஆனா முறைப்படி சில திட்டங்கள், சட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு என்ஜிஓன்னா அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது, ஒரு ட்ரஸ்ட்னா ஒரு பீரியட் இருக்கு. அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், முறைப்படியா ரெகுலேட் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரெனியூவல் பீரியட் இருக்கணும், ஒரு ரெனியூவல் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், முறையான வங்கி மூலமா வரணும். இதுதான் அந்த திருத்தத்தில் வர்றதை தவிர அது வந்து வேணான்னு சொல்லணும். அந்த திட்டம் பணம் வரட்டும், வெளிநாட்டில இருந்து நல்ல திட்டங்களுக்கு வர்ற பணத்தை வந்து மத்திய அரசு வேணான்னு சொல்ல, அது முறைப்படுத்த வேண்டும். அது வந்து சரியான காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் தவிர இன்னைக்கு வந்து வன்னிய அரசு அவர்கள், அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எல்லாம் பேசினார்கள். இது ஏதோ கிறிஸ்துவருக்கு எதிராக மத்திய அரசு செய்கின்ற சதி என்று சொன்னார்கள். அதெல்லாம் தவறான வார்த்தை. அப்படியெல்லாம் ஜாதியெல்லாம் பிரித்து பேசுவதை நாம் கண்டிக்கிறோம். அந்த மாதிரி பேசக்கூடாது. இது வந்து ஒரு நாட்டின் ஒரு நலனுக்காக எந்த சமுதாயம் செய்தாலும் சரி, இந்துக்கள் செய்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் செய்தாலும் சரி, முகமதியர்கள் செய்தாலும் சரி, யாரு செய்தாலும், எந்த சிட்டிசன் ஆனாலும் சரி, பணத்தை வாங்கி அந்த என்ஜிஓ வந்து முறையான கணக்கு கொடுக்கணும், முறையான அந்த நிதி நிர்வாகம் செய்யணும், முறையான ரிஜிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செஞ்சா அதுல எந்தவித தவறும் இல்லை என்பதுதான் எங்களுடைய மத்திய அரசு. அது வந்து இப்பதான் பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணி யாருக்கும் இடையூறு இல்லாமல் நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஐடி மூலமா பண்றது வந்து நீங்க சொல்றது வந்து நான் சொல்றது ரெகுலேஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டின்றது என்ன, அதை ரெனியூவல் பண்ண, ரெனியூ கூட பண்ணாதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. ரெனியூ பண்ணலான்னு என்ன அர்த்தம்? இது சாதாரண, நீங்க உங்களுக்கு தெரியும்,
ஒரு அசோசியேஷன் கூட, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னா கூட நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அது ரெனியூ பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆக்டிவா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சாதாரண திட்டத்தை கூட, சட்டத்தை கூட தெரியாம வந்து நம்ம இவ்வளவு ஒரு பெரிய இதுல எல்லாம் அது நமக்கு இது ஒரு பெரிய நமது சட்டமன்றம்ன்றது சாதாரண சட்டமன்றம் அல்ல, பாரம்பரியமிக்க சட்டமன்றம். இதிலெல்லாம் தவறான எண்ணங்களை எல்லாம் உருவாக்கி விடக்கூடாது. ஜாதி மதத்தை எல்லாம் பிரித்து அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் பண்றதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம்.